வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாமுக்கு வரக்கூடிய தமிழ் மொழி தகுதி தேர்வு வினாக்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இது போன்ற மேலும் பல தகவல்களை பெறுவதற்கு இந்த சேனலோட பிளேலிஸ்ட்டில் டிஎன்எஸ்டிசி எம்ஹெச்சி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ளே போய் பாருங்கள். நிறைய வீடியோஸ் உங்களுக்கு தேவையானதெல்லாம் இருக்குது. மேக்ஸ் கொஸ்டின்ஸு, தொழில்முறை திறனுரை தகுதி தேர்வு வினாக்கள், ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஸ்டின்ஸ், இது போல தமிழ் கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும், பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். நிரந்தரம் என்ற சொல்லின் பொருள். ஃபியூ செகண்ட்ஸ் டைம் தரேன், ஆன்சர் கெஸ் பண்ணுங்க. அப்போ நானே ஆன்சர் சொல்லிடுவேன். நிரந்தரம் அப்படின்னா காலம் முழுமையும். இந்த கொஸ்டின் 2023 நடந்த எஸ்சிடிசி டிரைவர் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. தொல்லை என்ற சொல்லின் பொருள். தொல்லை அப்படின்னா இங்க கொடுத்துருக்கிறதுல துன்பம் அப்படின்னு அர்த்தம். தொல்லை என்ற சொல்லின் பொருள் துன்பம். மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல். வைப்பு. மக்கள் வாழக்கூடிய நிலப்பகுதி என்னன்னு சொல்லுவாங்கன்னா வைப்பு. தொல்காப்பியத்தின் ஆசிரியர். தொல்காப்பியர். தொல்காப்பியத்தின் ஆசிரியர் தொல்காப்பியர். திருவள்ளுவர் தெரியும், திருக்குறள், திருமூலர் திருமந்திரம், இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம். நாலுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் எழுத்துகள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற டேஷ் காரணமாக அமைந்தது. அச்சுக்கலை. தமிழ் எழுத்துகள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெறுவதற்கு, இப்போ இருக்கக்கூடிய நிலையான வடிவம் வர்றதுக்கு என்ன காரணமாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அச்சுக்கலை தான் காரணமாக அமைந்தது. இதை மேட்ச் பண்ணுங்க. நான் டைரெக்டாக தான் கொடுத்துருக்கேன், உங்களை கன்ஃபியூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் இருக்கிறது தான் ஆன்சர். ஈரம், இரக்கம். இப்போ ஜென்ரலாக பேச்சு வழக்கில் சொல்லுவோம் இல்லையா, உனக்கு மனசில் ஈரமே இல்லையா அப்படின்னா மனசில் இறக்கமே இல்லையா, அதுதான் அதுக்கு மீனிங்கு. ஈரம், இரக்கம். பயிலுதல். பயிலுதல்னா படித்தல், அப்புறம் கற்றல் எல்லாமே வரும். நன்சை. நன்சை நிலம் அப்படின்னா நிறைந்த நீர்வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலம், அதுதான் நன்சை நிலம். நிறைந்த நீர்வளம் இருக்கும், அந்த நீர்வளத்தோட பயிர்கள் விளையக்கூடிய நிலம் தான் நன்சை. புன்சை. புன்சை நிலம் அப்படின்னா குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம், அதுதான் புன்சை நிலம். இப்போ நஞ்ச புஞ்ச அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு அதான் மீனிங். நஞ்சங்கிறது தான் இங்கே நன்சை. புஞ்சை அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து புன்சை. குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம் புன்சை. பள்ளிக்கு சென்று கல்வி டேஷ் சிறப்பு. பயிலுதல் சிறப்பு. பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்பு. முறையான உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும் டேஷையும் ஓட்டிவிடும். காலனை ஓட்டிவிடும். முறையான உடற்பயிற்சி அப்புறம் சரிவிகித உணவு இருந்துச்சு அப்படின்னா அது எதை ஓட்டிவிடும்? காலனை ஓட்டிவிடும். இதுக்கு சரியான எடுத்துக்காட்டே பார்த்தீங்கன்னா அந்த காலத்து சாப்பாட்டு முறைக்கு தான் இந்த தாத்தா பாட்டிங்கெல்லாம் இப்போ வரைக்கும் கூட இருப்பாங்க.
பட் இந்த காலத்து சாப்பாட்டு வழக்கமுறை அப்படியே மாறிடுச்சு. நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபுட் ஹேபிட் அப்படியே மாறிடுச்சு. எல்லா பிரச்சனையும் 40 வயசு தாண்டுனதும் வந்துருது. சரிங்களா? ஆனா அந்த காலத்து மக்களுக்கு அப்படி கிடையாது. 95, 100 வயசு இருந்தா கூட ஏதோ ஒரு சில பிரச்சனை தான் இருக்கும். மேக்ஸிமம் ப்ராப்ளம் அவங்களுக்கு இல்ல. ஏன்னா அவங்க எடுத்துக்கக்கூடிய உணவு முறை. அத தான் இங்க வந்து இன்டைரக்ட்டா சொல்லியிருக்காங்க. சரிவிகித உணவு, முறையான உடற்பயிற்சி. இது 2ம் இருந்துச்சுன்னா, காலன்னா யாருன்னா யமன். யமன், நமன். ஏன்னா நமனை கூட இன்னொரு இடத்துல வரும் தமிழ் புக்லயே. நமனே வந்தாலும் அது யமனை குறிக்கும், காலனை குறிக்கும். திரியோக மருந்து என்றால் டேஷ். திரியோக மருந்து அப்படின்னா 3 யோக மருந்து. நித்தம் நித்தம் என்ற சொல்லின் பொருள். நாள்தோறும். நித்தம் நித்தம் அப்படின்னா நாள்தோறும். அதாவது தினந்தோறும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய மீனிங். அதுதான் நாள்தோறும். கற்றோர்க்கு கல்வி நலனே கலனல்லால் மற்றோர் அணிகலன் வேண்டாவாம். இந்த பாடலில் கலன் என்பதன் பொருள் என்ன? அணிகலன். இந்த கொஸ்டினும் 2023ல நடந்த எஸ்சிடிசி எக்ஸாம் அப்ப கேட்டிருக்காங்க. இந்த பாடல் வரிகள் கொடுத்தே தான் கேட்டிருக்காங்க. கலன் என்பதன் பொருள் அணிகலன். அகம்பாவம் என்ற சொல்லின் பொருள் என்ன? செருக்கு. அகம்பாவம் அப்படின்னா செருக்கு. இன்றைய கல்வி டேஷ் நுழைவதற்கு கருவியாக கொள்ளப்பட்டு வருகிறது. தொழிலில். மலர் பானையை வனைந்தாள். இத்தொடர் டேஷ் பொருளை குறிக்கிறது. ஆக்கல். முதிர்ந்த மூங்கில் என்பது. பழவை. பழவை அப்படின்னா முதிர்ந்த மூங்கில். காட்டிலிருந்து வந்த டேஷ் கரும்பை தின்றன. வேழங்கள். வேழங்கள் அப்படின்னா யானைகள் அப்படின்னு அர்த்தம். காட்டிலிருந்து வந்த யானைகள் கரும்பை தின்றன. யானைக்கு வந்து கரின்னு சொல்லலாம், வேழம் சொல்லலாம். இது எல்லாமே யானையை குறிக்கக்கூடிய சொல் தான். கிளை என்ற சொல்லின் பொருள். உறவினர். கிளை என்ற சொல்லின் பொருள் உறவினர். சொல்லும் பொருள் வந்து ஒவ்வொரு டாபிக்லயும் நிறையவே இருக்கு. நான் உங்களுக்கு எப்படி கேட்பாங்களோ அதெல்லாமே தொகுத்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த போல ஈஸியா தான் கேட்பாங்க. இது புக் பேக் கொஸ்டின் இல்ல. சொல்லும் பொருள் வந்து ஒவ்வொரு டாபிக் கீழ குடுத்துருப்பாங்க. ஒரு 5, 6 டேர்ம் குடுத்து இதுக்கு இதான் பொருள் குடுத்துருப்பாங்க. அதுல உங்களுக்கு எப்படி கேட்பாங்களோ அதெல்லாம் நான் வந்து செலக்ட் பண்ணி குடுத்துருக்கேன். பசியால் வாடும் டேஷ் உணவளித்தல் நமது கடமை. அளந்தவர்க்கு. அளந்தவர் அப்படின்னா இல்லாதவங்கன்னு அர்த்தம். எளியவர் அது மாதிரி கூட சொல்லலாம். அவங்க தான் அளந்தவர்கள். பசியால் வாடும் அளந்தவர்க்கு உணவளித்தல் நமது கடமை. நம்மை டேஷ் பொறுத்து கொள்ள வேண்டும். இகழ்வாரை பொறுத்து கொள்ள வேண்டும். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை அப்படின்னு வரும் பாருங்க. அதுதான் இகழ்வாரை பொறுத்து கொள்ள வேண்டும்.
மறைபொருளை காத்தல் டேஷ் எனப்படும். நிறை எனப்படும். டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது போல் தமிழ் கொஸ்டின்ஸ் இருக்கும், மேக்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும், அப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸு, அது மட்டும் இல்லாமல் தொழில்முறை திறனறி தகுதி தேர்வு வினாக்கள், ஐஆர்டி புக் பேஸ்டு கொஸ்டின்ஸ் இருக்கும். இது எல்லாமே கலந்த தொகுப்பாக தான் அந்த புத்தகம் உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம். அது வந்து கொரியர் பண்ணிவிடுவோம். நீங்கள் அட்ரஸ் கொடுத்துட்டா போதும், அமௌண்ட் பே பண்ணிவிட்டு. அப்புறம் இதே அமௌண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணிட்டுருக்கோம். ஆல்ரெடி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் போயிட்டுருக்கு. நீங்கள் ரெகுலராக டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது தான் உங்களுக்கு சப்ஜெக்ட் கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். நான் தமிழ், மேக்ஸு, உங்களோட டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி மாறி மாறி கொடுப்பேன். அப்போ நீங்கள் அட்டன் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். பானை டேஷ் ஒரு சிறந்த கலையாகும். பானை வனைதல் ஒரு சிறந்த கலையாகும். கீழ்கண்டவற்றுள் எது சரி? தமிழ்நாட்டில் ஆதிச்சநல்லூரில் முதுமக்கள் தாழிகள் கிடைத்துள்ளன. நாகை மாவட்டம் செம்பியன்கண்டியூரில் கலையழகு மிகுந்த மண்கலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. மதுரைக்கு அருகில் உள்ள கீழடியில் ஏராளமான சுடுமண் பொருள்கள் கிடைத்துள்ளன. மூன்றுமே சரி. உங்களுக்கு 2023 இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. எஸ்சிடிசி எக்ஸாமில் தமிழ்நாட்டில் எந்த இடத்துல முதுமக்கள் தாழிகள் கிடைத்துள்ளன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆதிச்சநல்லூரில். இது வந்து புக்கு உள்ளேருந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க. இந்த கொஸ்டின்லாம் புக் பேக் கிடையாது, புக்கு உள்ளே இருக்கிறது. அது போல் நான் வந்து அடுத்த கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அதுக்கு தான் இது ரெண்டுமே சேர்த்து கொடுத்துருக்கேன். நாகை மாவட்டத்தில் செம்பியன்கண்டியூரில் கலையழகு மிகுந்த மண்கலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன இந்த ஊரில். அடுத்து மதுரையில் என்ன கண்டுபிடிச்சாங்க? இது வந்து அடிக்கடி கேட்பாங்க. மதுரைக்கு அருகில் உள்ள கீழடியில் எந்த பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கீழடியில் ஏராளமான சுடுமண் பொருட்கள் கிடைத்துள்ளன. அதனால் இந்த பாயிண்ட் எல்லாமே ஞாபகம் வச்சுக்காங்க. கீழ்கண்டவற்றுள் எது சரி? இதில் எல்லாமே சரி. 2023 இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. குழந்தைகளை படுக்க வைக்க உதவுவது எது அப்படின்னு கொடுத்து ஆப்ஷனில் 4 கொடுத்துருந்தாங்க. அது வந்து தடுக்கு பாய். இதுதான் கரெக்டு. நான் வந்து இப்போ அதில் என்னென்ன பாய் உள்ளே கொடுத்துருந்தாங்களோ எல்லாமே கவர் பண்ணிட்டேன் தமிழ் புக்கில். இதுவுமே புக் பேக் கொஸ்டின் கிடையாது, புக்கு உள்ளே இருக்கக்கூடிய கொஸ்டின். ஏன் அவங்க இந்த மாதிரி ஒரு சிம்பிள் கொஸ்டின் கேட்டாங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக, ஈஸியாக இருக்கிறதுக்காக இந்த கொஸ்டின் கவர் பண்ணாங்க. ஒருவேளை அடுத்து இந்த மாதிரி டைப் கேட்டாலும் கேட்கலாம். அதனால் உங்களுக்கு நான் இதெல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்கேன். உட்கார்ந்து உண்ண உதவுவது பந்திப்பாய். பந்தி சாப்பாடு போடுற இடம் பந்தின்னு சொல்லுவோம். அப்போ அங்கே யூஸ் ஆகிறது பந்திப்பாய். உட்காரவும் படுக்கவும் உதவுவது திண்ணைப்பாய். அந்த காலத்தில் திண்ணையில் தான் படுத்து உறங்குவாங்க. அப்போ உட்காரவும் படுக்கவும் உதவுவது திண்ணைப்பாய். திருமணத்துக்கு பயன்படுத்துவது பட்டுப்பாய். பட்டுப்பாயில் உட்காந்து அந்த பரிசம்லாம் போடுவாங்க. இஸ்லாமியர் தொழுகைக்கு பயன்படுத்துவது தொழுகைப்பாய். அவங்களுக்கு உரியது தொழுகைப்பாய். ஸோ இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் பாய் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. இது எல்லாமே சரி. பிரம்பு என்பது டேஷ் வகை. கொடி வகை தாவரம். பிரம்பு அப்படிங்கிறது ஒரு தாவர வகை தான், ஆனால் அது கொடி வகை தாவரம், மரம் கிடையாது, கொடி வகை. இந்த கேள்வியுமே கேட்டிருந்தாங்க. பெரிய உடுக்கையை டேஷ் என்பர். பெரிய உடுக்கைக்கு பேரு தவண்டை. பெரிய உடுக்கை தவண்டை என்பர். சிறு உடுக்கையை டேஷ் என்பர். இந்த மாதிரி சிறு உடுக்கைக்கு பேர் வந்து குடுகுடுப்பை. இந்த கேள்வி 2023 நடந்த எஸ்சிடிசி எக்ஸாமில் கேட்கப்பட்டது, டிரைவர் எக்ஸாமில் கேட்கப்பட்டது. ஏன்னா இந்த டாபிக் வந்து 8th இருக்கும். இந்த கருவிகள், இசைக்கருவிகள்லாம் கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இசைக்கருவிகள் பற்றி தெரிஞ்சிருக்குங்கிறனால இவங்க புக்குலேருந்தே ஒரு 6 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்லேருந்தே கேட்டிருந்தாங்க.
ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நான் கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கேன். எல்லாமே எடுத்து கொடுத்துருக்கேன். அவங்க உங்களுக்கு எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். அதில் தான் இந்த பெரிய உடுக்கை, சிறு உடுக்கை இதெல்லாம் புக் பேக்கில் இருக்காது. புக்கு உள்ளே இருக்கக்கூடியது. இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்காங்க. பெருசு வந்து தவண்டை, பெரிய உடுக்கை, சிறிய உடுக்கை வந்து குடுகுடுப்பை. 5 முகங்களை உடைய முரசு வகையை சேர்ந்தது எது? இது எல்லாமே இசைக்கருவிகள் தான். குடமுழா. 5 முகங்களை உடைய முரசு வகையை சேர்ந்தது குடமுழா. தப்பாட்டத்தில் பயன்படுவது எது? இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. தப்பாட்டத்தில் பயன்படுவது எது? பறை. தப்பாட்டத்துக்கு யூஸ் பண்றது பறை. தமிழர்கள் போர் துணையாக கொண்ட கருவிகளுள் முதன்மையானது எது? முரசு. போர் துணையாக கொண்ட கருவிகள்னா அவங்க அறிவிக்கிறதே, போர் அறிவிக்கிறதே முரசு வந்து அடிச்சு தான் அறிவிப்பாங்க. அந்த ஃபர்ஸ்டே டம் டம்னு தட்டுவாங்கல்ல, நிறைய படங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ முரசு கொட்டிட்டு தான் அவங்க வந்து அந்த போர் வரப்போகிறதே அறிவிப்பாங்க நாட்டு மக்களுக்கு. அப்போ தமிழர்கள் போர் துணையாக கொண்ட கருவிகளில் முதன்மையானது முரசு. பலா மரத்தினால் செய்யப்பட்டு விலங்கு தோலினால் கட்டப்படும் கருவி டேஷ் ஆகும். திமிலை. பலா மரத்தினால் செய்யப்பட்டு விலங்கு தோலினால் கட்டப்படும் கருவி திமிலை ஆகும். அரசரை அவரது டேஷ் காப்பாற்றும். குற்றமற்ற ஆட்சி காப்பாற்றும். அரசரை அவரது குற்றமற்ற ஆட்சி காப்பாற்றும். இதுவும் 2023 நடந்த டிரைவர் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. சொல்வளமும் நற்பண்பும் உடையவர்கள் தாம் பேசும் டேஷ் தகுதி அறிந்து பேச வேண்டும். அவையின். அவைனா ஒரு சபை அப்படி கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த அவையோட தகுதி அறிந்து பேச வேண்டும். வெறியி என்ற சொல்லின் பொருள். வெறியி அப்படின்னா அஞ்சி. வெறியி அஞ்சி. கிரேக்க அறிஞர் தாலமி டேஷ் தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக குறிப்பிட்டுள்ளார். கரூர். கரூரை தான் வந்து தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக கிரேக்க அறிஞர் தாலமி குறிப்பிட்டுள்ளார். தூங்கா நகரம் எது? மதுரை. இது காமனா எல்லாருக்கும் தெரியும். தூங்கா நகரம் மதுரை. இன்னும் சில கொஸ்டின் ஒவ்வொரு நகரத்துக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு. அது எல்லாமே நான் நோட்ஸ்ல கொடுத்துருக்கேன், பார்த்துக்கங்க. சேரர்களின் தலைநகரம். வஞ்சி. சேரர்களின் தலைநகரம் வஞ்சி. வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம். கோயம்புத்தூர். வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் கோயம்புத்தூர். திண்டுக்கல் வந்து தமிழ்நாட்டின் ஹாலந்து. இது மேட்ச் பண்ணுங்க. இது எல்லாமே டைரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். கரினா யானை. யானைக்கு ஆல்ரெடி ஒரு வேர்ட் சொன்னேன். வேழம். வேழம்னாலும் யானை தான், கரினாலும் யானை தான். முழை மலைக்குகை. சிங்கம் முழையில் வாழும் அப்படி கூட கொடுப்பாங்க. ஒரு கொஸ்டின் இருக்கு புக் பேக்கில், தமிழ் புக்கில். சிங்கம் மலைக்குகையில் வாழும், முழையில் வாழும். தூறு அப்படின்னா புதர். சூளுரை. சூளுரை உரைத்தால் அப்படி சொல்லுவாங்கள்ல, சபதம். அதான் சூளுரை. சித்தம். சித்தம்னா உள்ளம்.
வானில் முழு நிலவு அழகாக டேஷ் அளித்தது. இது ஈஸி. தரிசனம் அளித்தது. ஆண்மையின் கூர்மை டேஷ். பகைவருக்கு உதவுதல். ஆண்மையின் கூர்மை என்பது பகைவருக்கு உதவுதல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த 40 கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. இந்த சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.